இந்த செய்தியை உங்களுக்காக வழங்குவது அருண் மசாலா. 1983 ஆண்டிலிருந்து தரத்துடன் தன்மை மாறாத அறுசுவை சமையலுக்கான அருண் மசாலா. வணக்கம். திசைகளின் ஒரு மணி செய்திகள். இல்லாத முதலீட்டை நம்பி 6 லட்சம் ரிங்கிட் இபிஎஃப் பணத்தை இழந்தார் காப்புறுதி முகவர். சமூக வலைதளங்களில் வைரலான ஒரு கவர்ச்சிகரமான முதலீட்டு திட்டத்தை நம்பி முதலீடு செய்த காப்புறுதி முகவர் ஒருவர் தனது இபிஎஃப் பணமான 6 லட்சம் ரிங்கிட்டை இழந்து மோசம் போனார். அப்படியொரு முதலீட்டு திட்டமே இல்லை என்று தெரிய வந்தபோது அதிர்ச்சிக்குள்ளான அந்த காப்புறுதி முகவர் இது குறித்து போலீசில் புகார் செய்து இருப்பதாக நக்ரி சிம்பிலான் ஜம்புல் மாவட்ட போலீஸ் தலைவர் ஹூ சாங் ஹூக் தெரிவித்தார். கடந்த ஆண்டு செப்டம்பர் மாதம் 27ஆம் தேதி சமூக வலைதளத்தில் வெளியிடப்பட்ட அந்த முதலீட்டு திட்டத்தில் தனது அந்திம கால சேமிப்பு பணமான இபிஎஃப் பணத்தில் 6,66,546 ரிங்கிட்டை முதலீடு செய்து அந்த காப்புறுதி முகவர் மோசம் போனதாக தமது புகாரில் தெரிவித்துள்ளார் என்று ஹூ சாங் ஹூக் குறிப்பிட்டுள்ளார். ஜொஹூர் பாரு உலுத்திராம் ஜாலான் லிமாவ் மனிஸ் கம்போங் டத்து பந்தாராவில் இன்று அதிகாலை நிகழ்ந்த தீ விபத்தில் 11 வயது சிறுமி உட்பட 3 உயிரிழந்தனர். வீடொன்று தீப்பிடித்துக் கொண்டதில் அந்த வீட்டில் இருந்த 4வரில் 12 வயது சிறுவன் ஒருவர் தப்பினான். அவனை தீயணைப்பு மீட்பு படையினர் காப்பாற்றினர். தீ நாலாபுறமும் கொழுந்துவிட்டு எரிந்த நிலையில் தீயின் ஜுவாலைக்குள் மத்தியில் வீட்டிலிருந்து வெளியேற முடியாமல் ஒரு சிறுமி, மூதாட்டி ஒருவர் மற்றும் ஓர் ஆடவர் ஆகிய 3 கருகி மாண்டதாக தீயணைப்பு படையினர் தெரிவித்தனர். 63 வயது மூதாட்டி இங் யோக் சூ, அவரின் 30 வயது மகன் லீ சூ யோங் மற்றும் மூதாட்டியின் 11 வயது பேத்தி சென் சி ஜிங் ஆகியோரே இச்சம்பவத்தில் மாண்டதாக அடையாளம் கூறப்பட்டது. 4 தீயணைப்பு இயந்திரங்களுடன் விரைந்த 24 வீரர்கள் கட்டட அமைப்பிலான அந்த வீடு கிட்டத்தட்ட 80 விழுக்காடு அழிந்துவிட்ட நிலையில் அருகில் உள்ள வீடுகளுக்கு தீ பரவாமல் முழு வீச்சில் கட்டுப்படுத்தியதாக தீயணைப்பு படை கமாண்டர் முகமது ஃபைஸ் ரம்லி தெரிவித்தார். காயமுற்ற 12 வயது சிறுவன் சுல்தான் இஸ்மாயில் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளான் என்று ஸ்ரீ அலா மாவட்ட போலீஸ் தலைவர் ஏசிபி முகமது சொஹைமி இஷாக் குறிப்பிட்டார். தங்களின் விருப்பப்படி தனிநபரின் கைபேசியை சோதனையிட முடியும் என்று கூறும் போலீசாரின் வாதம் தவறானதாகும் என்று வழக்கறிஞர் ஒருவர் வாதிடுகிறார். தனிநபரின் கைபேசியை வாங்கி போலீசார் சோதனையிட முடியாது. அவ்வாறு சோதனையிட்டால் அது தனிநபர் ஒருவரின் உரிமையை ஆக்கிரமிப்பதாகும் என்று வழக்கறிஞர் எஸ் ரவீந்திரன் பதில் அளித்துள்ளார். ஒரு நபருக்கும் அவரின் வழக்கறிஞருக்கும் பல்வேறு விவகாரங்கள் பரிமாறப்பட்டு இருக்கலாம். அதில் அந்த தனிநபரின் வழக்கு தொடர்புடைய கோப்புகளும் இருக்கலாம். அவை இரகசியமானவை மட்டுமல்ல, பாதுகாக்கப்பட வேண்டிய ஒன்றாகும். இந்நிலையில் ஒருவரின் கைபேசியை வாங்கி போலீசார் சோதனையிட முடியும் என்று கூறுவது அந்த தனிநபரின் சிறப்புரிமைக்கு எதிரான செயலாகும் என்று வழக்கறிஞர் ரவீந்திரன் கூறுகிறார். தனிநபர் ஒருவருக்கும் அவரின் வழக்கறிஞருக்கும் இடையிலான உரையாடல் மிக இரகசியமானதாகும். அவர்கள் குற்றத்துடன் பிணைக்கப்பட்டிருந்தாலே தவிர மற்றபடி விருப்பம் போல் கைபேசியை சோதனையிடுவதற்கும் இரகசியங்களை அறிய முற்படுவதற்கும் 1950ஆம் ஆண்டு சாட்சிய சட்டம் 126வது பிரிவு தடை செய்வதாக ரவீந்திரன் தெளிவுபடுத்தினார். தொழிலாளர் என்று நம்பப்படும் ஆடவர் ஒருவர் வயிற்று வலியினால் அவதியுற்று வருவதாக தெரிவித்ததை தொடர்ந்து அவரின் முதலாளி ஈவிரக்கம் இன்றி அந்த ஆடவரை கண்மூடித்தனமாக தாக்கும் காட்சியை கொண்ட காணொளி ஒன்று சமூக வலைதளங்களில் இன்று வெள்ளிக்கிழமை வைரலாகியுள்ளது. இந்த சம்பவம் கில்லான் புலாக்கத்தாமில் உள்ள ஒரு படகு துறையில் நடந்ததாக நம்பப்படுகிறது. அந்த படகு துறையின் ஐஸ் கட்டி தோம்பின் மீது அமர்ந்திருந்த நபர் தனது தொழிலாளி வயிறு வலிப்பதாக கூறிய அடுத்த கணமே தோம்பிலிருந்து இறங்கி அந்த தொழிலாளர் கீழே விழும் வரையில் கண்மூடித்தனமாக தாக்கிய காட்சி அந்த காணொளியில் சித்தரிக்கிறது. எனினும் அந்த தொழிலாளர் எதிர்த்து போராட முடியாமல் ஒவ்வொரு அடியையும் வாங்கிக் கொண்டு இருக்கும் காட்சி சமூக வலைதள பயனர்களை கவலையடைய செய்துள்ளது.
சம்பந்தப்பட்ட முதலாளிக்கு எதிராக போலீசார் உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அவர்கள் தங்கள் கருத்துக்களை பதிவேற்றம் செய்துள்ளனர். மலேசியாவுக்கும் சிங்கப்பூருக்கும் இணக்கம் கண்டுள்ள ஜொஹூர் சிங்கப்பூர் சிறப்பு பொருளாதார மண்டலம் இரு நாடுகளுக்கும் பெரும் பலனை அளிக்கும் என்று மலேசியாவிற்கான சிங்கப்பூர் தூதர் வேணுகோபால் மேனன் நம்பிக்கை தெரிவித்துள்ளார். அது மட்டுமின்றி இந்த சிறப்பு பொருளாதார மண்டலம் எல்லை தாண்டிய ஆசியான் உறவை வலுப்படுத்தும் அதே வேளையில் ஆசியான் முழுவதும் பொருளாதார வளர்ச்சிக்கு பெரும் உந்துதலை வழங்கும் என்று வேணுகோபால் குறிப்பிட்டார். ஜொஹூர் சிங்கப்பூர் சிறப்பு பொருளாதார மண்டலம் உண்மையிலேயே மலேசியாவிற்கும் சிங்கப்பூருக்கும் இடையிலான உறவுகளை மேலும் ஆழப்படுத்தும். அத்துடன் இரு நாடுகளும் தங்கள் பொருளாதாரத்தை ஒரு சேரா பலப்படுத்திக் கொள்வதற்கான வாய்ப்புகளை வழங்கும் என்று FMTக்கு வழங்கிய சிறப்பு நேர்காணலில் வேணுகோபால் நம்பிக்கை தெரிவித்தார். பிரதமர் டத்தோஸ்ரீ அன்வார் இப்ராஹிமிற்கு எதிராக முன்னாள் ஆய்வியல் உதவியாளர் யூசுப் ரவுத்தர் தொடுத்துள்ள சிவில் வழக்கு புதிய நீதிபதியை கொண்டு விசாரணை நடத்தப்படும் என்று அவரின் வழக்கறிஞர் ரஃபீக் ரஷீத் அலி தெரிவித்துள்ளார். இவ்வழக்கை விசாரணை செய்து வந்த கோலாலம்பூர் உயர் நீதிமன்ற நீதிபதி ஜஸ்டிஸ் ஜோஹான் லீ அடுத்த மாதம் முதல் அலோஸ்தார் உயர் நீதிமன்றத்திற்கு பணியிடம் மாற்றப்படுவதால் இவ்வழக்கை புதிய நீதிபதி ஒருவர் விசாரணை செய்வார் என்று யூசுப் ரவுத்தரின் வழக்கறிஞர் ரஃபீக் குறிப்பிட்டார். பினாங்கு பயணீட்டாளர் சங்கத்தின் முன்னாள் தலைவர் காலஞ்சென்ற SM முகமது இட்ரிஸின் பேரனான யூசுப் ரவுத்தர் கடந்த 2018 ஆண்டு அக்டோபர் மாதம் கோலாலம்பூர் சிகாம்பூட்டில் PKR தலைவரின் இல்லத்தில் பாலியல் பலாத்காரத்திற்கு ஆளானதாக கூறி டத்தோஸ்ரீ அன்வாருக்கு எதிராக இந்த சிவில் வழக்கை தொடுத்துள்ளார். ஸ்லாங்கூர் செமிஞே பலாகாங்கில் உள்ள பலகை மற்றும் பிளாஸ்டிக் தொழிற்சாலைகளில் கடந்த திங்கட்கிழமை குடிநுழைவுத்துறை மேற்கொண்ட திடீர் சோதனையில் பலகையடியிலும் கழிப்பறைகளிலும் ஒளிந்து கொண்ட சட்டவிரோத குடியேறிகள் வளைத்து பிடிக்கப்பட்டனர். இவ்விரு தொழிற்சாலைகளிலும் சட்டவிரோத குடியேறிகள் அதிக அளவில் வேலை செய்து வருவதாக கிடைக்கப்பெற்ற தகவலின் அடிப்படையில் இந்த திடீர் சோதனை மேற்கொள்ளப்பட்டதாக குடிநுழைவுத்துறை தலைமை இயக்குநர் டத்தோ ஜக்காரியா சாபான் தெரிவித்தார். மொத்தம் 56 பேரிடம் சோதனை நடத்தப்பட்டது. தொழிற்சாலையின் உரிமையாளரான சீன நாட்டு பிரஜை உட்பட வங்காளதேசம், தாய்லாந்து, மியான்மர் முதலிய நாடுகளை சேர்ந்தவர்களின் பயண ஆவணங்கள் பரிசோதிக்கப்பட்டதாக அவர் குறிப்பிட்டார். இந்த செய்தியை உங்களுக்காக வழங்கியது அருண் மசாலா. 1983 ஆண்டிலிருந்து தரத்துடன் தன்மை மாறாத அறுசுவை சமையலுக்கு அருண் மசாலா. மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள கீழே இருக்கும் பெல் பட்டனை அழுத்துங்கள். உங்கள் மகிழ்ச்சியை வெளிப்படுத்த லைக் மற்றும் ஷேர் செய்யுங்கள். தொடர்ந்து திசைகளோடு இணைந்திருக்க சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.